ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான வேகன்சிஸ் உயர்வு, இதற்கான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து இந்த 2025ஆம் ஆண்டுக்கான செகண்ட் லிஸ்ட் எப்போ வெளியாகும், அதற்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வேகன்சிஸ் எவ்வளோ நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆக போகுது, கிட்டத்தட்ட 10,000 வேகன்சிஸ் வரை இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆனால் யாருக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வாய்ப்பு இருக்குது, எவ்வளோ மார்க் உடையவங்க செகண்ட் லிஸ்ட்டில் அவங்களோட பேர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்போ நமக்கு செகண்ட் லிஸ்ட் அப்படின்ற ஒன்று வரப்போகுது அப்படின்ற ஆல் டீட்டெயில்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதற்கப்புறமா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் பார்த்திங்க அப்படின்னா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கும். மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம ஒரு வீடியோக்குள்ளே போகலாம். டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து டெய்லி பார்த்திங்க அப்படின்னா நிறைய அப்டேட்டுகள் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதில் ரீசெண்டாக இன்றைக்கி வந்த அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, குரூப் 2க்கான காலி பணியிடங்கள் உயர்த்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட 600 சில்லற வேகன்சிஸ் உயர்த்தியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு குரூப் 4க்கான அப்டேட் தான் வரப்போகுது. ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு லிஸ்ட்டில் செலக்ட் ஆகி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் எல்லாமே முடிஞ்சு பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த லிஸ்ட்டும் பார்த்திங்க அப்படின்னா வெளியாகும். முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு முடிஞ்சு இந்த செகண்ட் லிஸ்ட் எப்போ வரும் அப்படின்றது நிறைய பேரோட எதிர்பார்ப்பாக இருக்குது. இந்த செகண்ட் லிஸ்ட்டை பொறுத்தளவில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த வாரங்களில் வரலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் நபர்களை பார்த்திங்க அப்படின்னா செலெக்ஷன் லிஸ்ட்டுக்கு கூப்பிட போகிறாங்க, அதாவது செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட். அதில் பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ பேர் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா குரூப் 4ல் நமக்கு ஃபஸ்ட்டு செலெக்ஷன் லிஸ்ட் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. ஸோ ஃபஸ்ட்டு செலெக்ஷன்ஸும் முடிஞ்சு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸும் முடிஞ்சிச்சு. ஸோ செகண்ட் லிஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வனக்காவலர், டைப்பிஸ்ட்டு, அப்புறம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், அப்புறம் கம்ப்யூட்டர் அசிஸ்டன்ட், இந்த மாதிரி நிறைய காலி பணியிடங்கள் இருக்குது. ஸோ அவங்களுக்கான ஒரு வேகன்சிஸாக தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த செகண்ட் லிஸ்ட் அப்படின்ற ஒன்று வரும். ஸோ செகண்ட் லிஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 5,000 பேர் அந்த மாதிரி நமக்கு செலக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னு பார்த்திங்க அப்படின்னா இதில் ஒரு சிலர் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான சான்ஸும் பார்த்திங்க அப்படின்னா இருக்குது. ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் ஸ்கூல் இருக்குதோ அதற்கு தக்கன தான் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு செலெக்ஷன் லிஸ்ட்டும் விடுவாங்க. முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ஓட இந்த வருடத்திற்கான வேகன்சிஸ் இன்க்ரீஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்றது எல்லா பேரோட டவுட்டு. எல்லோரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு 6,000லேருந்து 8,000 வேகன்சிஸ் வரை உயர்ந்தால் பார்த்திங்க அப்படின்னா தேர்வர்களுக்கு அது மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்றது சொல்கிறாங்க. ஆனால் பல்வேறு அரசியல் தலைவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குரூப் 4ஓட வேகன்சிஸை பார்த்திங்க அப்படின்னா 10,000ஆக உயர்த்தணும் அப்படின்றத சொல்கிறாங்க. கண்டிப்பாக அதற்கும் பார்த்திங்க அப்படின்னா சான்ஸ் இருக்குது. ஏன்னா தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு துறைகள் பார்த்திங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியை அணுகி எங்களுடைய துறைக்கும் பார்த்திங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி மூலமாக வேகன்சிஸ் எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பல்வேறு துறைகள் டிஎன்பிஎஸ்சி கீழே இணையிறதுன்ற காரணத்தினால பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வேகன்சிஸும் இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அடுத்த வருடம் நமக்கு பொது தேர்தல், அதாவது எலெக்ஷன் வரக்கூடிய காரணத்தினால பார்த்திங்க அப்படின்னா அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸாம் அப்படின்ற ஒன்று நடக்குமா, இல்லை குரூப் 4 எக்ஸாம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆகஸ்ட்டில் நடக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ஆகஸ்ட்லேயும் நடக்கலாம். ஆகஸ்ட்டில் இல்லாத பட்சத்தில் நமக்கு செப்டம்பர், அக்டோபர் அந்த மாதிரி கூட நமக்கு ஆகலாம். ஸோ அந்த இடைப்பட்ட காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ வருஷம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து குரூப் 4க்கு முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு தடவை 2 தடவை இல்லை 4 தடவை பார்த்திங்க அப்படின்னா குரூப் 4க்கான வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா கடந்த ஆண்டில் நடந்தது. 4 முறை பார்த்திங்க அப்படின்னா வேகன்சிஸ் உயர்த்தப்படுறாங்க. ஸோ இதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த வருடம் ஆல்ரெடி ஒரு தடவை நமக்கு வேகன்சிஸ் ஒரு முறை வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அதற்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இன்னுமே வேகன்சிஸ் உயர்றதுக்கு அதிகப்படியான சான்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக கன்ஃபார்மாக 100% பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ 6,000 வேகன்சிஸ் அப்படின்றது 9,000 வேகன்சிஸாக ஆக்கியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 4,000 வேகன்சிஸ் அப்படிங்கும்போது நமக்கு அதை 10,000 வேகன்சிஸாக கூட இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஸோ இப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக இந்த குரூப் 4ல் எழுதின நிறைய பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா சான்ஸ் கிடைக்கும். முக்கியமாக பார்த்திங்க
அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் எவ்வளோ டஃப்பாக இருந்ததுன்றது தெரியும். ஸோ அவ்வளோ டஃப்பாக இருந்தாலுமே வந்து நிறைய பேர் நல்ல ஸ்கோர் பண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டில் செலக்ட் ஆகிட்டாங்க. 2வது செலெக்ஷன் லிஸ்ட் இதற்காக தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க. ஸோ அவர்களை விட கொஞ்சம் வந்து பார்த்திங்க அப்படின்னா குறைவாக மார்க் எடுத்தவங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ மார்க் இருக்கிறவங்களுக்கு முக்கியமாக இந்த செகண்ட் லிஸ்ட்டில் பேர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த செகண்ட் லிஸ்ட்டில் பொறுத்தளவில் நமக்கு நீங்கள் வந்து ஒரு 180க்கு மேலே வந்து மார்க் எடுத்துருக்கிறீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து உங்களோட பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டில் வரல அப்படின்னா நீங்கள் செகண்ட் லிஸ்ட்டில் வர்றதுக்கான சான்ஸ் அதிகப்படியாக இருக்குது. முக்கியமாக இந்த வனக்காவலர், வழக்காப்பாளர் இவங்கெல்லாம் வந்து இருக்கிறீங்க, இந்த போஸ்டிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க, உங்கள்கிட்ட லைசன்ஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் செலக்ட் ஆவீங்க. டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்தே வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நமக்கு பிஃபோர் கவுன்சிலிங்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா காலி பணியிடங்கள் உயர்த்தப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டில் உள்ளவங்களுக்கு மட்டும் கிடையாது. ஸோ செகண்ட் லிஸ்ட்டில் உள்ளவங்களுக்கு நிறைய பேருக்கு அவங்க விருப்பப்பட்ட வேலையை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வேக்கன்சிஸ் இன்க்ரீசஸ் அப்படின்றது கொடுக்கும். அதுவும் மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் டைம் எழுதுனவங்க, அதுக்கப்புறம் முன்னுரிமை உள்ளவர்கள், மாற்றுத்திறனாளி, பார்வையற்றவர்கள், பார்வை குறைபாடு உள்ளவர்கள் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமான மார்க் வந்து இருக்குது. அதாவது 180 190க்கு மேலே வந்து 300க்கு நான் சொல்கிறது. ஸோ இவ்வளோ இருந்துமே வந்து எனக்கு கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களோட பேர் செகண்ட் லிஸ்ட்டில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் யாரெல்லாம் கம்ப்யூட்டர் கோர்ஸ், டைப்பிங், ஸ்டெனோ முடிச்சிருக்கீங்க, முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் லிஸ்ட்டில் செலக்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆதரவற்ற பெண்களுக்கும் நிறைய முன்னுரிமை வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து கொடுக்குறாங்க. அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த ஆதரவற்ற விதவை, கணவனால் கைவிடப்பட்டவர், முதல் தலைமுறை பட்டதாரி, அப்புறம் கலப்பு திருமணம் செய்தவர்கள் இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. மகளிருக்கு, பெண்களுக்கு முக்கியமாக இந்த மாதிரியான முன்னுரிமை இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வருஷம் வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணி நிறைய பேருக்கு செகண்ட் லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரங்கள் இல்லை வரும் வாரங்களில் வந்து நமக்கு செகண்ட் லிஸ்ட் வெளியேறதுக்கு அதிகப்படியான சான்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து வெயிட் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சான்ஸ் கிடைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வேக்கன்சிஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக் அந்த மாதிரிலாம் வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணி கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. ஸோ டிசம்பர் எண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கவுன்சிலிங்ஸ் வந்து நடக்கும். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் எண்டில் வந்து ஃபர்ஸ்ட் செலெக்ஷன்ல செகண்ட் செலெக்ஷன் இவங்க 2 பேருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கவுன்சிலிங்ஸ் வந்து நடக்கும். மேலும் டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமான ரெகுலர் அப்டேட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.